எத்தியோப்பிய குடியரசு 1974ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் நாள் எத்தியோப்பிய பேரரசர் ஹைலே செலாசி ராணுவ புரட்சி மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். எத்தியோப்பியா உலகின் மிக ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக இருந்தது. நில உடைமை முறைகள் பெரும்பாலும் பழமையானவையாக இருந்தன. சில நிலப்பிரபுக்களின் கட்டுப்பாட்டில் நிலங்கள் குவிந்திருந்தன. இது பரவலான ஏழ்மைக்கும் விவசாயிகளின் அதிருப்திக்கும் வழிவகுத்தது. இத்தகைய சூழலில் ஹெய்லே செலாசி 1930இல் எத்தியோப்பியாவின் பேரரசரானார். ஆனால் இத்தாலியர் ஆக்கிரமிப்பால் அவர் தற்காலிகமாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. 2ஆம் உலகப் போருக்கு பின் செலாசி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். நவீனமயமாக்கலுக்கான முயற்சிகளை அவர் முன்னெடுத்த போதிலும் பெரும்பான்மையான மக்கள் வறுமையிலும் கல்வி அறிவின்றியும் இருந்தனர். செலாசி ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றினார். கருப்பின சமத்துவம், காலனித்துவ எதிர்ப்பு, பேன் ஆப்பிரிக்க ஒற்றுமை ஆகியவற்றின் சின்னமாக கருதப்பட்டார். ஜமைக்கா மற்றும் கரிபியன் பகுதிகளில் தோன்றிய இயக்கம் அவரை தெய்வீக மெஸ்ஸியா என வழங்கியது. எத்தியோப்பியாவில் பேரரசரின் புகழுக்கு பின்னாலும் நாட்டில் நெருக்கடிகள் பெருகின. 1970களில் எத்தியோப்பியாவில் கடுமையான வறட்சி மற்றும் பஞ்சம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டினியால் உயிரிழந்தனர். ஆனால் அரசு உண்மையை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. நாட்டின் பெரும்பாலான மக்கள் உணவின்றி பட்டினி கிடந்தபோது அரச குடும்பத்தினரும் செல்வந்தர்களும் சுக வாழ்வு அனுபவித்தது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மாணவர் போராட்டங்கள், தொழிலாளர் வேலை நிறுத்தங்கள், விவசாயிகள் கிளர்ச்சிகள் அதிகரித்தன. குறைந்த ஊதியம் மற்றும் தட்டுப்பாடுகளால் அதிருப்தியடைந்த இராணுவத்திலும் கிளர்ச்சி எழுந்தது. இராணுவ அதிகாரிகள் ஒன்றிணைந்து டெர்க் என்ற குழுவை அமைத்தனர். டெர்க் குழு பேரரசரிடம் இருந்து அதிகாரத்தை கையில் எடுத்தது. ஊழல்களுக்கும் மக்களின் துன்பங்களுக்கும் பேரரசரே காரணம் என டெர்க் குழு குற்றம் சாட்டியது. பேரரசர் ஹெய்லே செலாசி பேரரசர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார். எத்தியோப்பியாவின் 1000 ஆண்டுகள் நீடித்த மன்னராட்சி முற்றிலும் முடிவுற்றது. எத்தியோப்பியா ஒரு சோசலிச குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதன் பின் உள்நாட்டு போர்கள், பஞ்சம், அரசியல் அடக்குமுறைகள் நாட்டை கடுமையாக பாதித்தன. ஹைலே செலாசியின் 58 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்த நாளாக செப்டம்பர் 12 வரலாற்றில் பதிவானது.